உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் இருந்து செங்கல்பட்டு வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கம். 710 அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல். சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சிவசங்கர். வடசென்னை பகுதியில் வசிக்கும் மக்களின் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்களுக்கு 160 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்லாத நிலையில் காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு தொடர்ந்து இயக்கம். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களுக்கும் கோயம்பேட்டில் இருந்து எஸ்சிடிசி பேருந்துகள் இயங்குவதாக போக்குவரத்து துறை விளக்கம். பணமோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை வலைவீசி தேடும் அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு பயந்து முகத்தை துணியால் மூடியபடி வீட்டிலிருந்து ஓடிவிட்டதாக பாஜக விமர்சனம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் டெல்லி வீட்டிலிருந்து கணக்கில் வராத 36 லட்சம் ரூபாய் பறிமுதல். அவரது வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த BMW காரையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக தகவல். பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்பதாக தகவல். நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் என்பதால் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. ஸ்பெயின் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். ரோக்கா, எடிபன், CIE ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம். மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி ராஜ்காட்டில் மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை. மதுரை தோப்பூரில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மருத்துவமனை நிர்வாகம் விண்ணப்பம். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பம் சமர்ப்பிப்பு. 180 மில்லி அளவு கொண்ட உயர் ரக மதுபானத்தின் விலை 20 ரூபாய் உயர்த்தப்படுவதாக டாஸ்மாக் நிறுவனம் அறிவிப்பு. 375, 750, 1000 மில்லி அளவுகளில் விற்கப்படும் மது ரகங்களின் விலையும் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை அல்லாதவர்கள் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்து கடவுள் மீது நம்பிக்கை உண்டு என்ற உறுதிமொழியை எழுதி வாங்கிய பின் மாற்று மதத்தை சார்ந்தவர்களை அனுமதிக்கலாம் என ஆணை. அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் அனைவருக்கும் பொதுவானது. யார் வேண்டுமானாலும் அயோத்தி சென்று தரிசிக்கலாம். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ராமர் கோயில் அனைவருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ₹1 கட்டணம் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகுக்கும் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அரசு தேவையில்லை என கூறுகிறது. கள்ளக்குறிச்சியில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது அண்ணாமலை குற்றச்சாட்டு. 14,500 பள்ளிக்கூடங்கள் 18,128 கோடி ரூபாய்க்கு நாம PMC திட்டத்தில் கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எத்தனை பள்ளிங்க ஐயா? 0. தமிழ்நாடு அரசு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமாங்க ஐயா? எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை என்கின்ற கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடமே வேண்டாம். குரூப் 4 தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். VAO, இளநிலை உதவியாளர் உட்பட காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. TNPSC குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க அவகாசம். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வசதிகளுடன் கூடிய 150 புதிய தாழ்தள பேருந்துகளை கொள்முதல் செய்கிறது தமிழக அரசு. 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பொது இடத்தில் கஞ்சா புகைத்ததை தட்டி கேட்டவரின் வீட்டின் முன்பு பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை வீசிய இளைஞர்.
கண்காணிப்பு கேமரா காட்சியின் அடிப்படையில் இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை மாநகரத்தில் மாடுகளை பராமரிக்க இடமில்லாதவர்களின் மாடுகளை நகருக்கு வெளியே அப்புறப்படுத்த மாநகராட்சி ஆலோசனை. இடமில்லாமல் தெருவை நம்பி மாடு வளர்க்கக்கூடாது என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மைவி 3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்தது கோவை மாநகர காவல்துறை. நீலாம்பூர் பைபாஸ் சாலையில் நேற்று கும்பலாக கூடிய விவகாரத்தில் 3 பிரிவுகளின் கீழ் சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு திமுக எம்பி கனிமொழி மரியாதை. தமது தாயாருடன் சென்று பிரேமலதா மற்றும் மகன் விஜய பிரபாகரனுக்கு ஆறுதல் கூறினார். தனுஷ் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பிற்காக திருப்பதி மலை அடிவாரத்தில் பக்தர்களின் வாகனங்களை வேறு பாதையில் திருப்பிவிட்ட போலீசார். போக்குவரத்து மாற்றத்திற்காக பாக்சர்கள் பயன்படுத்தப்பட்டதால் உள்ளூர்வாசிகள் அதிருப்தி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்